Hello children, good morning. Today we are going to the English subject. நம்ம ஆல்ரெடி term 1 ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ term 2 பார்த்துட்ருக்கோம். term 2ல் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம். கான்டென்ட்ஸில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க லெசன் பார்த்தீங்கன்னா சீசன் ஸ்டோரி, ட்ரிப் டு த ஸ்டோர். சீசன் ஸ்டோரினா அதாவது பருவநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பருவநிலை காலநிலையை பொறுத்து ஒரு ஸ்டோரி இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க போகலாம். சீசன் ஸ்டோரி. ஹாய், இட் இஸ் சில்லி டியூரிங் த வின்டர். டு யூ ஃபீல் சில்லி? ஹாய், இது வந்து எப்படின்னா ரொம்ப சில்லியாக இருக்குது. டியூரிங் த வின்டர் டைம்ன்றதுனால ரொம்ப சில்லியாக இருக்குது. டு யூ ஃபீல் சில்லி? உங்களால் சில்லியாக இருக்கிறத உணர முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். லெட் அஸ் ரீகால் நேம் த பிக்சர்ஸ். இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸ்க்கான நேம் வந்து நீங்கள் தான் எழுதணும். இது ரொம்ப ஈஸி. இது சின்ன வயசில் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் த பிக்சர். இது என்னது? ட்ரீ. ட்ரீ எப்படின்னு எழுதுவீங்க? TREE ட்ரீ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் என்னது? RAT ரேட். அப்புறம் fill in the blanks with A and the. A and the அப்படின்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இதில் வந்து நம்ம A எதுக்கு போடுவோம், and எதுக்கு போடுவோம், the எதுக்கு போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் படிச்சிருக்கோம். வேணா நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். ஏன்றது வந்து ஒரு சிங்கிளாக ஒரு பொருள் இருந்தால் அது வந்து ஏன்னு சொல்லுவோம். and அப்படின்றது வந்து எதுக்கு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் லெட்டர்ஸ் எங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு and சொல்லுவோம். அதாவது AEIOU அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த வேர்ட்ஸுக்கு மட்டும் முன்னால் and போடுவோம். ஓகேங்களா? தீன்றது வந்து அதாவது இந்த வேர்ல்டில் அது அந்த ஒரு திங்ஸ் மட்டும்தான் இருக்குது அது அப்படின்ற இடத்துக்கும் தீ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு வார்த்தை ரிப்பீட்டடாக வந்ததுன்னா அதுக்கும் தீ போடுவோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் இன் அப்படின்றாங்க. சன்ன்றது வந்து உலகத்தில் ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணால் தி சன் ரைசஸ் இன் ஈஸ்ட்ன்ற வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் இ இருக்குது. அது வவல்ஸ்க்கான லெட்டர் AEIOU. ஸோ இந்த இடத்துல and the sun rise in an east. this is a ball. பால்ன்றது ஒரு சின்ன ஒரு பொருள் அதனால் ஏ போடலாம். த பால் மறுபடியும் பால் வந்து ரிப்பீட்டடாக வர்றதுனால த பால் இஸ் ரெட் அப்படின்னு போடணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ரீட் த ஃபாலோவிங். கேம், மெயின், கேஸ், வெயிட், பிரே, ஸ்வே. மறுபடியும் சொல்கிறேன், ரீட் பண்ணணும். கேம், மெயின், கேஸ், வெயிட், பிரே, ஸ்வே. அடுத்தது பாருங்கள். சம்மர் சீசனுக்கான ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துட்டு அதில் இருக்கிற திங்ஸ்க்கான நேம்ஸ் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா கைட்னா தெரியும், பட்டம். சரிங்களா? KITE கைட்டு. அடுத்தது சன் கிளாஸஸ். இந்த குட்டி பையன் போட்டுட்ருக்கால சன் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணாடி, அந்த கண்ணாடி தான் சன் கிளாஸஸ். SUN சன், GLASSES கிளாஸஸ், சன் கிளாஸஸ். அடுத்தது இந்த பையன் கையில் இருக்குது ஷோவல்னால் அது என்ன சொல்லுவாங்க, மண்ணெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஷோவல். SHOVEL ஷோவல். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாப்பா ஒரு தொப்பி ஒன்று போட்டிருக்கா இல்லையா, அதுக்கு பேர் ஹேட், HAT ஹேட். ஓகேங்களா? இப்போது அடுத்தது இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர்லேயும் நேம்ஸ் கொஞ்சம் டிவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹட்டுனா HUT ஹட்டுனா ஒரு கூடாரம் மாதிரி அமைக்கிறது தான். அது நிழலுக்காக, அதாவது சன்லேருந்து வர வெயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கூடாரம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் HUT ஹட்டு. அப்புறம் இந்த பையன் குடிக்கிறது வந்து டெண்டர் கோகோனட்னா இளநீர். வெயில் காலத்தில் இளநீர் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ வெயில் காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணணும், இளநீரை குடிங்க. டெண்டர் 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 கோகோனட் COCONUT நட் கோகோனட். அடுத்தது இந்த பையன் என்ன பண்ணுறான்னா பட்டர் மில்க் குடிக்கிறான். அதுவும் வெயில் காலத்தில் பட்டர் மில்க் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பட்டர் மில்க்னா என்னென்னா மோர். BUTTER பட்டர், மில்க் MILK மில்க். அடுத்தது பால். இங்கே பக்கத்தில் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பால், BALL பால். வாட்டர்மெலான். இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்றாங்க? வாட்டர்மெலான் சாப்பிட்றாங்க. வாட்டர்மெலானா தர்பூசணி பழம். WATER வாட்டர், MELON மெலான், வாட்டர்மெலான். அப்புறம் ஜூஸ், JUICE ஜூஸ். அப்புறம் டாய், TOY டாய். இவங்க இங்கே குடிக்கிற பொருள் எல்லாம் வெயில் காலத்தில் குடித்தோன்னா அவ்வளோ நமக்கு உடம்பு நல்லது, சாப்பிட்டோன்னாலும் உடம்புக்கு நல்லது. சரி, ஓகே. இப்போ இந்த டிவேர்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டில் 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். சொல்லி ரிப்பீட்டடாக சொல்லி பாருங்கள். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கமிங் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஒரு வசந்த காலம். அந்த வசந்த காலத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி வரவேற்கிறாங்கன்னு பாருங்கள். அவுட் ஆஃப் த கேவ், அவுட் ஆஃப் தி ஹோல், கேம் த ராபிட் அண்ட் த ஃபோல். Hatch from egg in the nest, the birds to join the fest. The leaves green and flowers sings. Do you know that it is spring? Out of a cave na என்னன்னா
கேவ்லேருந்து வெளியே வந்து, ஹோல்னா ஓட்டையிலேருந்து வெளியே வந்து, கேவ்னா குகை, குகையிலேருந்து வெளியே வந்து, ஓட்டையிலேருந்து வெளியே வந்து, கேம் த ரேபிட் அண்ட் த ஃபோல். யாரெல்லாம் வெளியே வராங்க? ஓட்டையிலேருந்து யார் வெளியே வர? ஓட்டைன்னா அந்த பொந்துன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ரேபிட் வெளியே வருது. கேவில் உள்ள ஒரு ஃபோல் வந்து வெளியே வருது, அதாவது குதிரை குட்டி. சரிங்களா? ஹேட்ச் ஃப்ரம் எக் இன் த நெஸ்ட், அதாவது முட்டையிலேருந்து குஞ்சு இப்போ தான் முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கு அந்த குஞ்சு. அந்த குஞ்சுகளோட பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகிடுது? சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவல், அதாவது ஒரு விழா, வெல்கமிங் ஸ்ப்ரிங், அதாவது வசந்த காலத்தை வரவேற்கிற ஒரு விழாவில் இந்த பேர்ட்ஸும் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோலு, அந்த ரேபிட்டு, இவங்கெல்லாம் வெளியே வராங்க. அப்புறம் அப்போ தான் முட்டையிலேருந்து வெளியே வந்திருக்கு அந்த குஞ்சுகளோட பறவைகள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. த லீவ்ஸ் க்ரீன் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஸ்விங். இந்த ஸ்ப்ரிங் டைமில், ஸ்ப்ரிங் சீசனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ்லாம் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கும். டு யூ நோ தட் இட் இஸ் ஸ்ப்ரிங்? இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்னால வசந்த காலத்தினால இந்த மாதிரி இலைகள்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பக்ஸ் ஆர் பேக் அண்ட் லிட்டில் ஸ்பைடர் இன் பிளாக். பக்ஸ்லாம் என்னதுன்னா, பக்ஸ்லாம் அந்த வண்டுகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பேக் திரும்பி வருது. அண்ட் லிட்டில் ஸ்பைடர் இன் பிளாக், அந்த சின்ன பிளாக் கலரில் இந்த சின்ன ஸ்பைடர் ஒன்று இருக்குது, சிலந்தி, அது எப்படி இருக்குன்னா பிளாக் கலரில் இருக்குது. பியர்ஸ், ரேபிட் அண்ட் பீஸ் நியர் ஃப்ளவர்ஸ், கிராஸ் அண்ட் ட்ரீஸ். இந்த பியர்ஸ்னால் கரடி, ராபிட்டு, அதான் முயல்குட்டி, பீஸு, அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா ஃப்ளவர்ஸ் கிட்டேயும், கிராஸ், அதாவது ஃப்ளவர்ஸ், இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? இவங்க இந்த தேனீக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே சுற்றி வரோன்னா ஃப்ளவர்ஸ் கிட்ட தான் தேன் குடிக்கிறதுக்காக வரும். ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம நியர் ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் கிராஸ்க்கு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் மீ தே ஹம் தட் ஸ்ப்ரிங் ஹேஸ் கம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இது பக்கத்துல எல்லாம் நின்றுக்கிட்டு, ஃப்ளவர்ஸ் பக்கத்துலேயும், ட்ரீ பக்கத்துலேயும், கிராஸ் பக்கத்துலையும் நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே சேர்ந்து ஹம் பண்ணுறாங்க. ஹம்னா அதான் பாட்டு பாடுற மாதிரி முணுமுணுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க ஹம் பண்ணிட்டு. எதுக்காகனா the spring has come. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங், அதாவது வசந்த காலம் திரும்பி வந்ததுக்காக. ஸோ இந்த வசந்த காலத்தை அவங்க எப்படியெல்லாம் வரவேற்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? இதில் இருக்கிற அனிமல்ஸ்லாம், ஓட்டைக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸும் கேவுக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் வெளியே வருது. அப்புறம் பீஸு, பக்ஸ் எல்லாம் வந்து, அதாவது முட்டையிலேருந்து வெளியே வந்த குஞ்சுகள், அதனுடைய தாய் தந்தை அந்த பறவைகள்லாம் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறாங்க. பியர்ஸ் வந்து ட்ரீக்கு பக்கத்தில் நிற்கிது, அப்புறம் கிராஸ்க்கு பக்கத்தில் வந்து ரேபிட் நிற்கிது, ஃப்ளாஸ்க்கு பக்கத்தில் எல்லாம் பீஸ் எல்லாம் போய் நிற்கிது. இவங்கெல்லாம் ஒன்றா வந்து நல்லா ஹம்ப் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் சீசனை வந்து நல்லா வெல்கம் பண்ணி வரவேற்கிறாங்க. ஓகேங்களா சில்ட்ரன்? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெயின் கோட். இப்போ நம்ம ரெயின் கோட் பற்றி பார்க்கலாம். யார்கிட்டலாம் ரெயின் கோட் இருக்குது? நிறைய பேர்கிட்ட இருக்கும், சரியா? சரி, ரெயின் கோட்னா மழை காலத்தில் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ரெயின் கோட் அப்படின்வாங்க. இந்த பையன் வச்சுருக்கான் பாருங்கள். ஆன் சண்டே நலன்ஸ் பேரண்ட்ஸ் காட் ஹிம் ரெயின் கோட். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நலன்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெயின் கோட், ரெட் கலர் ரெயின் கோட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மே ஐ வியர் இட் நவ் ஆஸ்க்டு நலன். அதை பார்த்துட்டு நலன் கேட்குறான், நான் இதை இப்போ போடவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நோ மை டியர், நவ் த ஸ்கை இஸ் கிளியர் செட் மா. இல்லைடா செல்லம், இப்போ போடாத. இப்போ வந்து எப்படி இருக்குது? ஸ்கைனா என்னது? வானம் வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது, அதனால இப்போ போடாத அப்படின்னு சொல்கிறாங்க. will it rain today மம்மி ஆஸ்க்டு நலன் ஆன் மண்டே. அப்புறம் அடுத்த நாள் வந்து மண்டே வருது. மண்டே கேட்குறான், இன்றைக்கி மழை வருமா? எதுக்கு கேட்குறான்னா, அந்த ரெயின் கோட் போட்டுட்டு வெளியே போகணும், அவனுக்கு அந்த ரெயின் கோட் போடணும்னு ஆசையாக இருக்குது. ரெயின் கோட்லாம் மழை டைமில் தானே போடுவாங்க. ஸோ மண்டே பார்த்துட்டு கேட்குறான், இன்றைக்கி மழை வருமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மம்மி சொல்கிறாங்க, நோ நலன், நாட் டுடே, இட் இஸ் பிரைட் ஆன் சன்னி, இஃப் யூ வியர் இட் வில் பி ஃபன்னி செட்மா. இல்லை செல்லம், இன்றைக்கும் மழை வராது. இன்றைக்கி எப்படி இருக்குது? சன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அதாவது சூரியன் வந்து ரொம்ப தெளிவாக வெளிச்சமாக இருக்குது, அதனால் இன்றைக்கி நீ போடாது. அப்படி நீ போட்டேன்னா நீ தான் ஃபன்னியாக தெரிவ. வெயில் காலத்தில் யாராவது ரெயின் கோட் போடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டியூஸ்டே வருது. ஆன் டியூஸ்டே வென் வில் மை விஷ் கம் ட்ரூ ஆஸ்க்டு நலன். நாட் டுடே மை டியர், தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை செட் மா. அப்புறம் டியூஸ்டேவும் கேட்குறாங்க. டியூஸ்டே கேட்டாலும் டியூஸ்டே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? இல்லைம்மா, இன்றைக்கும் போட முடியாது. இன்றைக்கி எப்படி இருக்குது? நல்லா வெள்ளையாக க்ளவுட் தெரியுது வானத்தில். மேகம் வந்து கருமேகமாக இருந்தால் மட்டும்தானே மழை வரும், நல்ல வெள்ளை மேகமாக இருந்தால் மழை வராது. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க, த ஜஸ்ட் ஒன் ஒயிட் கிளவுட் இன் த ஸ்கை செட்மா. அப்புறம் சொல்கிறாங்க, ஆன் வெட்னஸ்டே வை டஸ் நாட் இட் ரெயின் ஆஸ்க்டு நலன். ஏமா இன்னும் மழை வரல? அதாவது வெட்னஸ்டே புதன்கிழமையும் கேட்குறான்,
ஏமா இன்றைக்கும் மழை வரல அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, சன் ஐ திங்க் இட் இஸ் ஹாட், இட் வில் பி ரெயின் பிஃபோர் நூன் செட்மா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப வந்து ஒரு வெப்பமாக தான் இருக்குது, அனலாக தான் இருக்குது, ஆனால் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வேணால் மழை வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஆன் தேர்ஸ்டே ரெயின் பிஃபோர் நூன். On Thursday during picnic what is it rains, shall I take the raincoat with me for picnic, asked Nalan. No my dear, it will not rain, the little white clouds are too high, said ma. அப்புறம் என்ன பண்ணுறான், தேர்ஸ்டே வந்து எல்லாரும் பிக்னிக் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, அப்போவாவது நான் ரெயின் கோட் எடுத்துகிட்டு வரவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, வேணாண்டா செல்லும், ஏன் இட் வில் நாட் ரெயின், இப்போ மழை வரல, the little white clouds are too high, said high, அதாவது சின்ன ஒயிட் க்ளவுட்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப உயரத்தில் இருக்குது அப்படின்றாங்க. மா will it rain today மா, asked Nalan loudly on ஃப்ரைடே கேட்குறான், இன்றைக்காவது மழை வருமாமா அப்படின்னு கேட்குறான். இட் மைட் மை டியர் there are some dark clouds low down in the sky, said மா. இன்றைக்கி வந்து எப்படின்னா ரொம்ப கருமேகங்கள் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் சாட்டர்டே பிகின்ஸ் வித் அ பேங். Dadam, dadam, dadam. I hear thunder. Will it rain very soon, asked Nalan. Finally, it started rain. Oh, it is raining, it's raining, sang Nalan, running out. But Nalan, you forgot your raincoat, said Ma, running after him. அதாவது இதே மாதிரி ஃப்ரைடே வரைக்கும் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாட்டர்டே வந்துடுச்சு. சாட்டர்டே வந்த உடனே திடீர்னு என்ன ஆகுது, வானத்துலேருந்து அதாவது இடி முழக்கிற சத்தம் கேட்குது, டடம் டடும் டடும் அப்படின்னு கேட்குது. அது கேட்ட உடனே என்ன ஆகுது, இவனுக்கு உடனே மழை வந்துடும்னு ஒரு மழை இட் வில் இட் ரெயின் வெரி சூன், உடனே மழை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நலன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலி என்ன ஆகுது, இட் ஸ்டார்ட் டு ரெயின், மழை வந்துடுது. மழை வந்தோடனே என்ன பண்ணுறான், இட் இஸ் ரெய்னிங், மழை வருதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் வெளியே போய் என்ன பண்ணுறான், நல்லா ஜாலியாக குதித்து விளையாடுறான். ஆனால் அவனோட ரெயின் கோட் எடுத்துகிட்டு போக மறந்துடுறான். இத்தனை நாள் எதுக்காக அவன் ஆசைப்பட்டுட்டு இருந்தான், மழை வரும் நம்ம ரெயின் கோட் போடலான்னு ஆசைப்பட்டுட்டு ஒவ்வொரு நாளும் மழைக்காக ஏங்கிட்டே இருந்தான். கடைசியில் ஒரு நாள் மழை வந்தது. அப்போ வரும்போது தன்னையே மறந்துட்டு அந்த மழை வந்த சந்தோஷத்தில் ரெயின் கோட்டை விட்டுட்டு மழையில் டான்ஸ் ஆட போயிட்டான். அது பின்னாலே அவங்க அம்மா கத்திக்கிட்டே ஓடி வராங்க, ஏய் நீ வந்து என்னது, நீ மழை ரெயின் கோட் போடணும் சொன்னியே, இப்போ மழை வந்துடுச்சு, மழையில் நினையாதடா, ரெயின் கோட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கத்திக்கிட்டே ஓடி வராங்க. சரியா, சரி ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், சர்க்கிள் த கரெக்ட் வேர்டு. இந்த வேர்டை நம்ம கரெக்டாக சர்க்கிள் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்பாக கோட் ஆகுது, இது வந்து கேப் கோட், ஸோ COAT கோட் இதை சர்க்கிள் பண்ணணும். அப்புறம் க்ளவுடியா சன்னியா, க்ளவுடினா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் இருக்கும், அதுதான் க்ளவுடின்னு சொல்லுவாங்க, ஸோ க்ளவுடி. அப்புறம் ஹாட்டாக கூலா, சன் வந்ததுன்னா ஹாட்டாக தான் இருக்கும், ஸோ ஹாட்டு. மேட்ச் த ஃபாலோவிங். சண்டே எப்படி இருந்தது, சண்டே வந்து ரொம்ப வந்து கிளியராக ஸ்கை வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அப்புறம் வெட்னஸ்டே எப்படி இருந்தது, வெட்னஸ்டே வந்து ஹாட்டாக இருந்தது. சாட்டர்டே தான் என்னாச்சு, ரெயின் வந்தது. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸசைஸ், இந்த கொஷினுக்கான ஆன்சரை நான் பின்னாலே சென்ட் பண்ணுறேன். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வரும், ஃபஸ்ட்டு ரெயின் கோட்டு, அப்புறம் கிளாஸு, அதுக்கப்புறம் என்ன வரும் நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். அப்புறம் ஸ்வெட்டர் வரும். சரிங்களா, சரி அடுத்தது. சரி, இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதி எக்ஸசைஸ் வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சில்ட்ரன். தேங்க்யூ, பை.